திருவிழா போக சொன்னாங்க வேலை பொருள் வேலை என்ன ஃபோன் பண்ணி வாங்க. ஏசி போட்டால் பயன்படுத்தோம் ஏசி போடல சரி குளிர் ரொம்ப குளிராக இருக்கும் தேவைப்பட்டால் பயன்பட போடுங்க. மாமியார் தான் நீ காரியம் நேற்று முடிஞ்சிச்சு நேற்று 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 முடிஞ்சு நீ காசு இல்லை நேற்று மாடு அது மாதிரி நான் ஃபோன் பண்ணா நிறைய சொன்னாங்க இல்லைப்பா அப்படின்னா என்னன்னு சொல்லலை அப்படின்னா சரி விட்டுட்டு பாப்பா சொல்லலை நான் சொல்லுவாங்க எதிர்பார்க்கல விட்டுட்டு அப்படியா சரி அப்புறம் காலையில் லரி பார்த்துனா அதையும் வந்து பேசுறது காலையில் நடந்து வந்து காலைக்கு பார்த்தம்மா வந்துருக்குறேன் சரி என்னதுக்கு வந்துருக்கோம் தான் நான் மதியம் ஃபோன் பண்ணுறது தான் தெரியும் காலைன்னு சொல்லிட்டு மணியா போல தெரியுமா போலியா தெரியல சொல்ல நான் காலைல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நான் அதுக்கப்புறம் எதுவும் ஸ்பெஷலாக வந்து சொன்னது பார்த்து பேசுனேன் சரி சரி சமாதானம் வச்சுதான் போது
நான் ஜெயிக்கலாம் இந்த மாலை நேரத்தில் நடக்கிற கூட்டத்தை நம்முடைய பசுத்தனத்தோடு கொடுத்து நான் ஜெயிப்போம். மற்றொரு சமூகமானது நமக்கு பேரானந்தமாக ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நேரமாக இந்த நேரத்தை மாற்றிக்கொள்வோம். இந்த மாதத்துடைய கடைசி மாலை கூட்டம் தெரிஞ்ச மாதத்துடைய கடைசி மாலை கூட்டம். ஆகவே அடுத்த மாதம் வரும்போது டிசம்பருடைய முதல் மாலை கூட்டமாக இருக்கும். அவ்வளவாகி தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மனதில் வைத்து அவருக்கே சகல துதி கடமை மகிமை உண்டாகத்தக்கதாக அந்த சமூகத்தை ஒப்புக்கொடுப்போம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய சமூகம் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதா இருக்கிறது. மழை ஒரு பக்கம், புயல் ஒரு பக்கம், அரசாங்கமே தடமாடிட்டு இருக்குது. எந்த பக்கம் என்ன நடக்கும்னு தெரியலங்கிறதுக்காக வானிலை ஆராய்ச்சியாளர்களும் சரியாக கணிக்கொண்டே அவர் நிலைமையில் இருக்காங்க. அதனால் நமக்கே தேவன் பக்கபலமாக இருக்கிறார். இந்த உலகத்தை அரசாங்கத்தை நடத்துவதற்கு அதிகாரிகள் இருக்காங்க. ஆனால் நம்ம நடத்துவதற்கு ஆண்டவர் இருக்கிறார். அநேகமையா அதனால் நம்மளுடைய கணக்கான மிஸ்டேக் ஆகிடும். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை மிஸ்டேக்லாம் நடத்துவார். அதனால் நம்ம தைரியமாக இருக்கணும். எதுக்கும் அநேகமா சோர்வு கூடாது. எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம ஆண்டவர் சோர்வுகளுமே கூடாது. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். நீ மட்டும் நடத்துகிற தேவன் இன்னும் நடத்துவார். ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமென். கொலையெல்லாம் நடத்துவார். ஆமென். நமக்கு எல்லாருமே வேண்டாம். அலையுமே நமக்கு சோர்வுமே வேண்டாம். யாரையும் குறை சொல்லி அலையுமே அப்துல்லான்னு சொல்ல வேண்டாம். இல்லை, இது என்னாலதான் ஏசு எனக்கு கொடுத்த முள்ளு நினைக்க, எனக்கு கொடுத்த சிக்ஷை நினைக்க. அலையுமையா யாருமே நம்முடைய பாரதியோ குறையோ சொல்ல வேண்டாம். கர்த்தர் என்னை சிக்ஷிக்கிறார். கர்த்தர் எனக்கு ஒரு முள்ளை கொடுத்துட்டார். அலையுமையா இவைகளிலிருந்து ஒரு பெரிய பாடங்கள், பெரிய படிப்படைகளை தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதனால அப்படி நீங்க நினைக்கிறோம். ஒரு காரியத்திலையும் அவங்க மேல இவங்க மேல யாருமே காரணம் கிடையாது. உங்க கண்டிப்பால அவங்க விரோதியா இருக்காங்களா, பகைவரா இருக்காங்களா, அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்காக அவங்க தான் சொல்லாதீங்க. ஏசுதான். ஹல்லேலூயா. ஏசுவான எல்லாம் முடியும். எல்லா தலையும் உடைக்க முடியும். ஆமென். எல்லா காரியத்தையும் சரி செய்ய அவரால் முடியும். அவரால் முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? ஆமென். இது தடையா இருக்கா? நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. அந்த தடையை உடைக்க அவரால் முடியும். இது பிரச்சனையா இருக்கு, அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இது சிக்கலா இருக்கு, அந்த சிக்கலை அவிழ்க்க முடியும் அவரால். ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏங்க ஒரு தூதனை அனுப்பி நம்ம அவனுடைய காரியத்தை சரி பண்ணனா ஒரு நிமிஷத்துல எல்லா காரியம் சரியாயிடுங்க. ஒரு தூதனை அனுப்பி அதை பாருப்பா, அந்த குடும்ப பிரச்சனையை பாருங்க, அவங்களுடைய பிரச்சனையை பார்த்தோம்னா ஒரே செகண்ட் எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா கர்த்தர் தாமதிக்கிறார் என்று சொன்னார். ஏதோ ஒரு காரியத்துக்காக தாமதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்லோவா கவலைப்படாதீங்க. எவ்வளவு ஸ்லோவா இருக்கோ அவ்வளவு ஃபாஸ்டா நடக்கும். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எது ஸ்லோன்னு சொல்றோமோ கர்த்தருடைய பார்வை அது வேகமா இருக்குது. ஆமென். நன்றி நன்றி நன்றி. நான் எது தடையா இருக்கிறதோ அது அவருடைய பார்வையில தடையா ஒரு நொடி பொழுதுல இல்லாம போகுது. நீங்க தடையெல்லாம் பார்த்துருக்கீங்க. அது தடையை உடைச்ச அந்த அடையாளம் கூட தெரியாது. அப்படியே ஆண்டவர் மாட்டுவார். ஹல்லேலூயா. நல்லவர் சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். நான் ஆராதிக்கிற தேவன் வல்லவர். நான் ஆராதிக்கிற தேவன் எல்லாம் செய்ய முடியும். ஆமென். என்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க முடியும். என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். என் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க முடியும். என்னுடைய வருமானத்தை பெருக பண்ண முடியும். என்னுடைய பிள்ளைகளை ஒரு பூரணமான ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்ற முடியும் அவரால். அவருடைய வசனம் உருவாக்கும். அவருடைய வசனம் தான் நம்மளை உருவாக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம யாரு இவங்களா இப்படியா நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாட்டில் கூட நான் ஒரு நாள் சுதாரண வந்து சாதாரண மனிதனாக தான் பார்த்தேன். ஆனால் போன வாரத்தில் தான் அவருடைய வசனங்களை அவருடைய வார்த்தைகளை பார்க்கும்போது கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் அவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மூலமா அவர் பேச தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதனால நம்ம மற்றவங்கள அப்பமா ஒருவர் உதாசீனமா பார்ப்போம். ஆனால் கர்த்தர் அவர்களுக்குள்ள வைத்திருக்கிற கிருபையும் அவர்களுக்கு தாளத்தையும் நமக்கு தெரியாது. ஆமென். நன்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்ம ஒருபோது கைவிட மாட்டார். ஆமென். நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை பூரணமாய் செய்து முடிப்பார்.
சொல்றது இல்ல, உன் சாட்சி பிடிக்கல, என்னென்னமோ சொல்லுவாங்க. அவங்கள பார்க்காதீங்க. ஹalleluya. அவங்களை சரிபடுத்துங்க. இயேசு கூட இருக்காரு. குறை சொல்றவங்க சரிப்படுத்த மாட்டாங்க. ஆனா குறை சொல்லாத இயேசு எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். குறை சொல்றவங்க பார்த்து நீங்க கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. அவங்க சொல்ற குறையெல்லாம் தலையாட்டுங்க. ஆமா ஆமான்னு சொல்லுங்க. ஆனா கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வெற்றியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இந்த மாலை நாட்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம்னு சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். அநேகருக்கு கொடுக்கப்படாத ஆசீர்வாதம், அநேகருக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நன்றி. பாடலாய் இருக்கட்டும், ஜெப பகுதியா இருக்கட்டும், ஆராதனை பகுதியா இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தையா இருக்கட்டும், எல்லா பகுதியிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. சரீர பலவீனங்கள் மாறட்டும், சரீர ஆமென் பாரங்கள் விலகட்டும். ஆமென். சரீரத்தில் பல பாரங்கள் நம்ம சரீரத்தில் இருக்குது. பண்டிகை நெருங்கி இருக்குது. நான் என்ன செய்யணும்? என் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. நான் என்ன பண்ண முடியும்? புலம்புறீங்களா? புலம்பாதீங்க. ஹalleluya. கர்த்தர் எல்லா காரியத்தையும் மேன்மையாக மாற்றி கொடுப்பார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். நீ செய்ய நினைத்தது நல்லதா இருந்தா கர்த்தர் கைவிட்டு வரப்படுவார். நீ சொல்ற நீ செய்ய நினைத்தது நல்லதா இருந்தா கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அது வாய்க்கும். ஆனா கர்த்தருக்கு பிரியமா வாய்க்காது. அதுக்காக கவலைப்படாதீங்க. நடக்கலைங்கிறதுக்காக கவலைப்படுறீங்களா? இந்த வருஷம் முடிய போகுது, அதனால நீ கவலைப்பட போறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கார். ஹalleluya. அவர் சொன்னதை செய்யாதிருக்கிறவர் அல்ல, அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். நன்றி சொல்ல இயேசு. ஹalleluya. ஆண்டவரே இந்த கூடாரத்தில் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், உம்முடைய மகிமை இருக்கட்டும், உம்முடைய வல்லமை இருக்கட்டும், உம்முடைய ஆலோசனை இருக்கட்டும். ஆண்டவரே எங்களோடு பேசும். ஆண்டவரே எங்களோடு பேசும். ஆண்டவரே ஆண்டவரே படகிலிருந்து பேசுறது போல இந்த சபையிலிருந்து பேசும். ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை என்னுடைய காதுகளில் கேட்கட்டும். ஆண்டவரே என் குடும்ப பிரச்சனைகள் நீங்கட்டும். ஆண்டவரே நீ நல்ல தேவன் என்று அறிந்து கொண்ட கிருபைதாரும். ஆண்டவரே ஆமென். நன்றி 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 தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலையிலே இந்த மாலை கூட்டத்திலே பங்கெடுக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் அப்பா. துவக்கத்திலிருந்து முடியும் மட்டும் எங்களோடு இருக்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள கிருபைதாரும். ஆண்டவரே இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் நீ எங்களோடு இருக்கிறீர் என்பதை அறிந்து உம்மை மகிமைப்படுத்த நீ கிருபைதாரும் அப்பா. தேவனே ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கிருபைதாரும். ஆண்டவரே எல்லாரும் சமத்துவம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாங்கள் இப்பொழுதே எங்களை பக்குவப்படுத்திக் கொள்கிறோம், எங்களை தைரியப்படுத்திக் கொள்கிறோம். கர்த்தரை கேட்டு பயன்படுத்த போற விதங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நாட்டுக்கு பரிசுத்த கர்த்தரை கொடுக்கிறோம். வரக்கூடிய பிள்ளைகளை நீ சீக்கிரமாக கொண்டு வரும். உங்களுக்கு ஒரு மனதை நாம் வைத்தார், உற்சாகத்தை நாம் வைத்தார். ஆண்டவரே நாம மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாசத்துடைய கடைசி நாளாக நாளைக்கும் இந்த மகிமைப்படுத்த கிருபைதாரும். நாட்டுக்கு பரிசுத்த கர்த்தரை கொடுக்கிறோம். மீதியான நேரத்தில் கிருபை கொண்டு இருப்பதாக ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென்.
நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை
உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக
ಸ್ತೋತ್ರವಪ್ಪ, ಸ್ತೋತ್ರವು ಸ್ತೋತ್ರಕ್ಕೆ ನಮಿಸಿರುತ್ತೇವೆ. ರಾಜ அடியாரை கொடுத்தார் சபா சமுதிரத்திலே ஆண்டவர் அபாயசு சுவாமி அடுத்தவர் ஆண்டவர் சோதரம் 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 சுத்தாமி ஆண்டவரே சோதரிக்கிறப்பா மறைத்து ஆண்டவரே இங்க வெளிப்படுத்தும்படி ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுக்கிற சுவாமி அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே உன் நாமத்தினால் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆண்டவரே எங்களிடத்துல கூடி செபிக்கிறோம் ஆண்டவரே அந்த மத்தியில் வருதே சொன்ன தேவனப்பா ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா இந்த பரிசுத்த ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த சபைக்குள்ளாக ஆண்டவரே வான சிறுகுற்றுமா ஆண்டவரே ஒரு மனத்தோடு அப்பா சொத்திரம் அப்பா அப்பா நாமத்தை தொழுது கொள்ளும்படி அப்பாவை துதிக்கும்படி அப்பாவை ஆராதிக்கும்படி ராஜா இந்த மாலை வேளையிலே சுசாமி அப்பாவை நோக்கி ஆண்டவரே கூப்பிடுகிற ராஜா ஒரு நிமிஷம் ஆண்டவரே ஆண்டவரே அப்பாவுடைய மகிமை கிருபை பிரசன்னம் தெய்வீக கரம் ஆண்டவரே மறைத்து வெளிப்படுத்துகிறார் இயேசுவே சொன்னீர் ஆண்டவரே நான் வாயோடு பேசுவேன் சொன்ன அப்பா மோசேயோடு ராஜா தேவன் அப்படியா தகப்பனே அப்பா இயேசு சுவாமி இடத்துல தாழ்த்துகிற சுவாமி ஆண்டவரே அப்பா இதை தாழ்த்தி நோக்கி கூப்பிடுகிற ராஜா கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே வெளிப்படும்படி தகப்பனே ராஜா அவளே கூட ராஜா யாரிலே கூட சொல்லுவோம் ஆண்டவரே இன்றைக்கு வரும்படி மகிமை பிரசன்னம் ஆண்டவரே இயேசு சுவாமி வெறுமையா போவதில்லை ராஜா நம்பி வந்த நாங்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதில்லை ராஜா வந்த ஒருவர் வெறுமையா போக சித்தமில்லை ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று பார்க்கிறது ராஜா மாலையிலே இயேசு சுவாமி ராஜா பைபிளை பிரசன்னத்தை நிரப்புகிறாங்க அப்பா சோத்திரம் வல்லமையை நிரப்ப முடியும் ராஜா அப்பா சோத்திரம் ராஜா கையளவு மேகதான் பார்க்கிறோம் அப்பா அந்த கையளவு மேகதான் அப்பா கையளவு மேகதான் அற்புதங்களை காண செய்கிற தேவன் அப்பா இயேசுவே பரிசுத்த ஆவியானவர் அப்பா அதிசயங்களை காணப்படுகிற தேவன் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே நடந்து வாங்க ஒரு மனத்தோடு நம்ம அப்பா தாழ்த்தி அவரை நோக்கி கூப்பிடுவோம் அப்பா என்று அவரை நோக்கி கூப்பிடுவோமா தேவதமானவரை ஞானவரை ரக்கினி அவர் உச்சபடி ரக்கினி ஆண்டவரை போடபடி சபையிலே தேவனை நோக்கி பார்க்கிறோம் தேவனை நோக்கி அப்பா ஆண்டவரே அப்பா கண்களை ஏறெடுத்து ஆவியானவரே பரலோக ராஜாவை நோக்கி ஆண்டவரே இந்த மாணவர்களை கூப்பிடுகிறோம் தெய்வீக கிருபை தெய்வீக பிரசன்னத்தினால் ஆண்டவரே அப்பா நீ மாணவரே சுசாமி இவரே பீதாவெல்லாம் நீ மக்களப்பா
ஆண்டவரே இறங்குதப்பா கடைசி காலம் ஆண்டவரே இந்த கடைசி காலத்துல நிற்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களை எதற்கு முன்குறிச்சிரோ இதற்காக தெரிந்து கொண்டிரோம் ஆண்டவரே அப்பா காலம் செல்லாது இது காலம் கடைசி காலம் ஆண்டவரே உம்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே அப்பா வல்லமை போதாது ஆண்டவரே ஓரே சபா பரமரமோ நிசாவரமலமதுரே சிகரமல சரவத்துரமலமோ ஓரி சதரமோ இஷாகரமலமோ ஓரி கரமக்கரமலமோ ஷவத்தரமலக்கரமோ சிவத்துரோ இறங்குகிறாரே அப்பா துதிக்கிறோம் அப்பா
அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா முடிவுடைய தேவனுடைய கிருபையோடு இந்த நடக்க போறதுக்காக நன்றி அப்பா. நீ கடந்து வருவீராக ஆண்டவரே. உமகில ஆண்டவரே கடந்து வருவீர்கள். இந்த பிரசன்னம் ஆண்டவரே நீங்க மூடவழி ரட்சா கடந்து வருவீராக ஆண்டவரே. அப்பா கெட்டு விடுகாதவரே என்ன நடத்துகிறவரே அப்பா. உலகத்தில் ஒருவரை யார் ஆண்டவரே இத்தனைத்த அவமானம் இத்தனையோ ஆண்டவர் எங்களை வெட்கப்பட்டு போகாதவரே அப்பா. எங்களை நடத்துகிறவரே வாங்க ஆண்டவரே. சர்வ வல்லவரே நீங்க வாங்க அப்பா. பரிசுத்த தெய்வமே நீங்க வாங்க ஆண்டவரே. மகாக்கிருபை உள்ளவரே கடந்து வருவீராக ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஓ பரிசுத்த தெய்வமே பேரைச் சொல்லி அழைத்தவரே என்னை விட்டு கொடுக்காத நல்ல நேசரே கடந்து வருவீராக அப்பா. கடந்து வருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா நீ பரிசுத்த கரம் அப்பா. நீ ஆண்டவரே ஆண்டவரே அப்பா மறைத்துக் கொள்ளபடி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. இறங்கி வருவீராக இறங்கி வருவீராக அப்பா. கடந்து வருவீராக சுவாமி ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் அப்பா. வரவேற்கிறோம் தடைகளை விளக்குகிறவரே தடைகளை உடைக்கிற தெய்வமே நீ வரவேற்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ரட்சகரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ வரவேற்கிறோம் ஆண்டவரே. சப்பா எந்த இடத்துல நாமத்தை நாங்கள் ஆண்டவரே உயர்த்துகிறோமோ அந்த இடத்துல இறங்கி வருகிற தேவனாகிறவரே ராஜா. கடந்து வாங்க ஆண்டவரே. கடந்து வருவீராக அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வெற்றிருக்கிற சர்வ வல்ல தெய்வமே கடந்து வருவீராக அப்பா. இயேசுவே
என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் இல்லை நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை இல்லை எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் இல்லை
மௌனமா